அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ புக்லெட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி என்ன கேட்டிங்க அப்படின்னா, சார் அந்த எம்சிக்யூ புக்கை டீட்டெயிலாக கொஞ்சம் ஷோ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, சாம்பிள்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் அந்த புத்தகம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி மொத்தம் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 720 பேஜ். ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை பேஜ் இருக்குது? 720 பேஜ் கிட்ட இருக்குது. ஸோ 2520 ப்ராப்ளம் இந்த புத்தகத்தில் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இதோ பாருங்கள் 2520 ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட்டாக மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸில் முடிச்சிருப்பேன். அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸில் முடிச்சு கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே பாருங்களேன், செம்மையாக இருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் வந்து தரமாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த எம்சிக்யூ புக்லெட் இது ஒன்று உங்கள் கையில் இருந்தால் போதும், டெஃபினட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஏன்னா நீங்கள் நிறைய கான்செப்டை இதில் நீங்கள் கற்றுப்பீங்க. அவ்வளோ விஷயத்த வந்து அடித்து நொறுக்கி தள்ளியிருப்போம். கொஸ்டின்ஸ் ப்ராப்ளமாக போட்டு 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 எல்லா ஏரியாவும் கொடுத்துருப்போம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ இதில் பாருங்கள், இந்த அபவுட் இசட் ஈக்குவல் 0 இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரின்சிபல் பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் பார்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z தான். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருப்போம் பாருங்களேன். அபவுட் 0க்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த எக்ஸ்பான்ஷனுடைய டைலர் சீரிஸ் அபவுட் இசட் ஈக்குவல் 0. ஸோ இதனுடைய சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அட் மாட் இசட் லெஸ் தென் 1ல 0க்கு எக்ஸ்பாண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ எல்லாமே இருக்குங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் சுவாஸ்லேமா கொஸ்டின்ஸை செம்மையாக கேட்டிருப்பேன். இது இந்த ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் பார்ட்டு. இதுக்கப்புறம் இது பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் அது என்ன ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? லெப்லாசியன்ஸ் ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இல்லை போத்? அப்படி எல்லாமே கேட்டிருப்பேன். ஸோ எல்லா ஏரியாவும் அடிச்சு நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஸோ கொஷின்ஸ்லாம் தரமாக இருக்குங்க. நீங்கள் வந்து டவுட்டே வேணாம், இந்த புத்தகத்தை படிக்கலாமா வேணாமா அப்படின்ற டவுட்டே வேணாம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், எல்லா ஏரியாவையும் சும்மா தரமாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ரியல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் செட்டு தான். இது வந்து ரியல் அனாலிசிஸ். பாருங்க, எல்லாமே ரியல் அனாலிசிஸ்ல டைரக்ட் ரிசல்ட், தியரம் ரிசல்ட், ப்ராப்ளம் ஓரியன்டான கண்டென்ட், ஸோ எல்லாமே இருக்குங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, கன்யூஸ் ஃபங்க்ஷன் இன்ஜெக்டிவ் ஃப்ரம் காம்பாக்ட் செட்டா இருந்தா எஃப்என்எஸ் ஆஃப் கே வந்து நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டினியூஸ் அண்ட் காம்பாக்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா கொடுத்துருப்போம் உங்களுக்கு அது. ஓகே, ஸோ பைஜெக்ஷன் கன்யூஸ் மேப்பா இருக்கும்போது இன்வெர்ஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு காம்பாக்டா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ எல்லாமே தரமா இருக்குங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், இது கண்டினியூட்டி அட் எந்த பாயிண்ட், நோவேர் கண்டினியூஸா எவ்ரிவேர் கண்டினியூஸா. இதனுடைய ரீமான் இன்டெகிரலும் நான் கேட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுடைய இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனோட ரீமான் இன்டெகிரேஷன் கேட்டிருக்கேன். கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 0 ஒன்லியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் மெட்ரிக்கை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த புத்தகம் வந்து உங்கள் கையில் இருந்துட்டா போதும், நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பேசிக் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக படியிருக்காங்க. இப்போ லேப்லாஸ் இது இதை பாருங்க, லேப்லாஸ் கம்ப்ளீட் லேப்லாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணுறது எல்லாமே லேப்லாஸில் எல்லாத்தையும் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டெரிவேட்டிவ் வச்சு சால்வ் பண்ணுறது, nth டெரிவேட்டிவோட லேப்லாஸ் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் 10 யூனிட்ஸுமே வந்து சிங்கிள் புக்லெட்டில் வந்து உங்களுக்கு அடக்கிட்டுருவேன். எல்லா கொஸ்டினுமே 2520 கொஸ்டின்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ 10 யூனிட்ஸ்க்கான எல்லா கண்டென்ட்டுமே வந்து என்ன ஆயிடுது பாருங்க, இனிஷியல் வேல்யூ தரும், ஃபைனல் வேல்யூ தரும். ஸோ ஃபைனல் வேல்யூ தர ஸ்டேட்மெண்ட் என்னன்றத கொஸ்டினாக கேட்டிருப்பேன். அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளமும் போட்டிருப்பான். டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன, லேப்லாஸ் வேல்யூ என்னன்றதை போட்டிருக்கேன் பாருங்க. சைன் ஹைப்பர்போலிக் டீயோடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோட வேல்யூ என்ன. ஸோ எல்லாமே இருக்குங்க, இதுதான்றது கிடையாது, எல்லா ஏரியாவும் கொடுத்துருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கம்ப்ளீட்டாக பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன், இந்த கிளைரேட்ஸ் ஃபார்முடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும் அதை போட்டது. இங்கே இந்த இன்டெக்ரலுடைய சிங்குலர் சொல்யூஷன் நாவா இருக்கும் அப்படின்றத சொல்கிறது. எல்லாமே ஸ்பெஷல் டைப் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பெஷல் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும், அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஏரியாவையும் இருக்கும். ஸோ எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது பாருங்க, எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் போட்டு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, எல்லா ஏரியாவும் இருக்குங்க. இந்த புத்தகம் ஒன்ஸும் கையில் எடுத்துட்டா போதும். எல்லாத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் அதை எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த புத்தகம் வாங்கி படிங்க, இமீடியட்டாக புக் பண்ணுங்க, இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. யூஜிடிஆர்பி வந்து உங்களுடைய போஸ்டிங் உங்கள் பேர் எழுதிருக்கணுன்ற அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி யூஜிடிஆர்பியில் இறங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃபைன். இந்த புத்தகத்தோடைய டீட்டெயில்ஸ் வேணும், இந்த புத்தகம் காஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வித்தின் 2 days ஆர் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே கைக்கு வர மாதிரி கொரியர் போட்டு விட்டுருவேன். ஓகேங்களா, இதாங்க கான்டாக்ட் நம்பர் 9384686847. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.